வணக்கம் நண்பர்களே. ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா ரியாத்தில் இருந்தேன். நமக்கு எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுத்துட்டாங்க. அதாவது எங்கள் ஓனர் அம்மா எங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1700 ரியால் சம்பளம். ஒரு சில பேர் எனக்கு என்னங்க 27ஆம் தேதி சம்பளம் கொடுத்துறாங்க, இல்லை 28ஆம் தேதி சம்பளம் கொடுத்துறாங்க அப்படின்னா எங்கள் அம்மா பொறுத்தவரை அவங்களுக்கு சம்பளம் அவங்க ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறாங்க. ஏர்போர்ட் டியூட்டி தான் அவங்களுக்கும். அதனால் மேக்ஸிமம் அவங்களுக்கு 24 நைட்டு இல்லை 25ஆம் தேதியெல்லாம் அவங்களுக்கு சம்பளம் ஏறிடும். அவங்களுக்கு சம்பளம் டேட்டு அந்த டேட்டில் ஏறிடும். அதுக்கப்புறம் அங்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து நமக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. 27 மேக்ஸிமம் 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு டியூட்டி முடிஞ்சாலும் நைட்டில் சம்பளம் கொடுத்துருவாங்க. இல்லை பகலில் டியூட்டிக்கு இருக்குது இல்லை டியூட்டி இல்லை அப்படின்னாலும் நமக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டு டியூட்டிக்கு இருக்கா என்னன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா ஸ்வேதியில் கசிரமுல் சூக் இருக்குது பார்த்திங்களா, கசிரமல் சூக்கில் இருக்கேன். அது ஹராஜ் ரோட்டில் பெரிய ஒரு ஷாப்பிங் மால். இது கசிரமல் சூக்குனாவே எல்லாருக்கும் தெரியும். அந்த டியூட்டியில் தான் இருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் அம்மா ஏர்போர்ட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன், லீவுன்னு நினைக்கிறேன் அவங்களும். அதனால் பாப்புவும் தான் அவனோட சம்பளம் அப்படின்னு சொல்லி எனக்கு சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு 27 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன். அதுதான் ஒன்று. நீங்கள் அரபு நாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா, ஒரு ஹவுஸ் டிரைவர் வந்துட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறோனுங்க. அவங்க கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்களா, ரைட்டு ஓகே. நம்ம மேலே தப்பு இருந்தாலும் சரி, ரைட்டு சரியாக இருந்தாலும் சரி, ரைட்டு ஓகே. கோவம் பேசுகிறாங்க, சரி சரி ஓகேங்க, தை மாலிஷ் ஏதோ ஒன்று பேசி அவங்கள கண்டிப்பாக நம்ம அவங்கள ஒத்து போன மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அதுதான் முக்கியம் ஹவுஸ் டிரைவர் பொறுத்தவரைங்க. ஒரு ஃபேமிலியில் மேடம் சரியாக இருப்பாங்க, ஒரு ஃபேமிலியில் கபில் சரியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க சரியாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா 2 பேருமே நல்லா இருப்பாங்க. ஒரு சில பசங்க சரியாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் டென்ஷனு, சண்டை, பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம அவங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அவங்களும் நமக்கு நடந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குருவாங்க. ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நமக்கு நமக்கு தண்ணி இருக்குது, தண்ணி கிடைக்கல, அவங்க எதுவும் சாப்பிட்றாங்க, நமக்கு தண்ணி கன்று கொடுப்பாங்க, இல்லை ஃபுட்டு எதாவது கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் எதுனா கொடுக்கலாம். சரிங்களா? என்னோடய ஃபேமிலியை பொறுத்தவரையும் அதே மாதிரி தாங்க. எனக்கு எதாக இருந்தாலும் சரி, சாப்பாடு டியூட்டி டைம் ஆயிடுச்சு, ஒரு 8 மணி ஆயிடுச்சு, ஒரு 10 மணி ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன்னு சொல்லி சாப்பாடும் வாங்கி கொடுத்துருவாங்க. அது மாதிரி பகலில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அவங்க சூப்பர் மார்க்கெட் போகும்போதும் சரி, சூப்பர் மார்க்கெட்லேருந்து வரும்போது உனக்கு என்ன வேணும், ஜூஸ் வேணுமா இல்லை பெப்சி வேணுமா இல்லை தண்ணி வேணுமா கேட்பாங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வாங்கி கொடுப்பாங்க. ஜூஸு மேக்ஸிமம் ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க. அதுமாதிரி ஸ்நாக்ஸு, பன்னு எதாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுமாதிரி சமையல், ப்ரெட்டு, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன். அதுதான் ஒன்று. சரிங்களா? அதுதான் முக்கியம். ஹவுஸ் டிரைவரை பொறுத்தவரையும் சவுதி அரேபியாவும் சரி, மற்ற எந்த கண்ட்ரியாலும் சரி, ஒரு ஃபேமிலி பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா போதும். டெய்லியும் திட்டுறாங்களா, திட்டட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேசுகிறாங்களா, பேசட்டும். அப்படியே நம்ம அவங்க போக்கில் நம்ம போய்கிட்டு இருந்தாவே, அதுக்கப்புறம் என்ன டெய்லி நம்ம அவனை பேசிக்கிட்டு தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். எதுக்கு நம்ம பேசணும்? அவன் கரெக்டாக தானே நடந்துக்கிறான், நம்ம அது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் கண்டிப்பாக நினச்சிக்கிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா என்னோடய சம்பளம் இந்த கொடுத்துட்டாங்க. 1700 ரியால் சம்பளங்க. எங்கள் அம்மா வந்துட்டாங்க. எனக்கு டியூட்டி வந்துருச்சு. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.